News7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பேசும் தலைமை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு காவல்துறையின் முன்னாள் இயக்குனர், எழுத்தாளர், தன்னம்பிக்கை பேச்சாளர், இதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஃபிட்னஸ் ஃப்ரீக் திரு சைலேந்திரபாபு ஐபிஎஸ். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. தமிழ்நாடு முன்னாள் டிஜிபி திரு சைலேந்திரபாபு ஐபிஎஸ் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். தனது பள்ளி படிப்பை அரசு பள்ளியில் படித்து பின்பு கோவை விவசாய கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தவர். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் கல்வி மட்டுமே வாழ்க்கையில் மிகப்பெரிய பலம் என்பதை உணர்ந்து அயராது உழைத்து யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று ஐபிஎஸ் ஆனார். தமிழ்நாடு காவல்துறையில் மிக உயரிய பொறுப்பான டிஜிபி பதவியை பெற்றார். பொறுப்புகள் கற்றுத்தந்த வாழ்க்கை பயணம் பற்றி மனம் திறந்து பேசுகின்றார். ஐபிஎஸ் பணியில் சேர்ந்து மிக உயரிய பொறுப்பு வரும்போது தனக்கு முன் இருந்த சவால்கள் குறித்தும் இன்றைய காவல்துறையினர் சந்திக்கும் மிக முக்கிய பிரச்சனைகள் என்ன என்றும் சைக்கிளிங் மற்றும் பாடி ஃபிட்னஸ் இவற்றில் தனக்கு இருக்கும் அயராத ஆர்வம் குறித்தும் இன்றைய தலைமுறை மாணவர்கள் யுபிஎஸ்சி மற்றும் முக்கிய தேர்வுகளில் வெற்றி பெற அயராது பாடுபடும் தன் மோட்டிவேஷனல் பயணம் பற்றியும், தான் பிறந்த சொந்த ஊரில் தன்னுடைய பாரம்பரிய வீட்டில் மாணவர்கள் நலனுக்காக தான் உருவாக்கியுள்ள கனவு நூலகம் குறித்தும் மனம் திறந்து பேசுகின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். எப்படி சார் இந்த டிராவல், ஒரு பெரிய டிராவல் எங்க தொடங்கியது? உங்களோட ஸ்கூலிங்ல எப்படி இந்த ஸ்பார்க் எங்க தொடங்கிச்சது? சென்னையில இருந்து 700 கிலோமீட்டர் தாண்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரளா பார்டரில் ஒரு ஊர் தான் எங்கள் ஊர், குளித்துறை. இது அந்த காலத்தில் திராவங்கூர் மகாராஜாவுடைய கண்ட்ரோலில் இருந்த ஒரு பகுதி. ஸோ தமிழ்நாடு மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருக்கும்போது கூட இந்த பகுதி திருவாங்கூர் ராஜாக்கள் கண்ட்ரோலில் இருந்த ஒரு ஏரியாங்க. அது கொஞ்சம் கல்வி, இந்த இதில் கொஞ்சம் கல்வியில் கொஞ்சம் முன்னேறின பகுதியாக இருந்தாலும், நான் பிறக்கும்போது 1962 இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்போ நாட்டில் பொருளாதார நெருக்கடி, உணவு நெருக்கடி, அது போன்ற நேரத்தில் தான் நான் பிறந்திருக்கிறேன். ஸோ அந்த பகுதியில் மக்கள் அவ்வளோ வசதியான மக்கள் அல்ல. அவங்க எல்லாருமே விவசாயம், அந்த விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய மக்கள் தான். எங்கள் அப்பா இந்திய கடல் படையில் வேலை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அங்கேருந்து அந்த டைம் முடிஞ்ச பிறகு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் கேரளா போக்குவரத்து துறையில் பஸ் கண்டக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். நாங்கள் 8 பேர். அப்படிங்கிற போது எங்கள் சின்ன சின்ன நிலங்கள், அந்த நிலங்களில் உள்ள விவசாயம், அதை நம்பி தான் வாழ வேண்டியிருக்கோம். ஸோ நெல் அப்படின்னாக்கா நாங்களே நெல் விவசாயம் பண்ணுவோம், அதே நம்ம சமையல் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். ஒருவேளை அந்த ஊரில் மழை அதிகமாக பெய்யும். நம்ம மற்ற தமிழ்நாடு பகுதியில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறை தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த பகுதியில் அதிகமான மழை பெஞ்சு விவசாயத்தை அழிச்சிடும். ஸோ ஒரு முறை விவசாயம் அழிஞ்சு போச்சுன்னா அடுத்த 6 மாதம் சாப்பிட்றதே பெரிய பிரச்சனையாக போகும். ஸோ அது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் நான் வளர்ந்தேன். பொதுவாக வீடுகளுக்கு உணவே குறைபாடு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் வளர்ந்தோம். நான் படித்தது எல்லாமே ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான். ஆனால் அந்த காலத்தில் அரசாங்க பள்ளிக்கூடம்னா பிரமாதமாக இருக்கும். நான் படித்த ஸ்கூலில் 2500 பேர் படித்தாங்க. எல்லா விதமான மக்கள் அங்கே படிப்பாங்க. ஏழைகள் படிப்பாங்க, பணக்காரங்க படிப்பாங்க, தமிழ் பேசக்கூடியவங்க இருப்பாங்க, மலையாளம் பேசக்கூடியவங்க இருப்பாங்க. அது ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி இருக்கும் எங்கள் பள்ளிக்கூடம். ஸோ எங்களுக்கு பள்ளிக்கூடம் தான் ஒரு பெரிய இளைப்பாறும் இடம் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா படிப்பாங்க, நான் கொஞ்சம் கம்மியாக தான் படிப்பேன். எங்கள் அம்மா ரொம்ப படிக்கலை. எங்கள் அம்மா 7ஆவது வகுப்பு தான் படிச்சிருக்காங்க. அவங்க ஏதோ டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அதனால எல்லா பிள்ளைகளையுமே டீச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆசை. இல்லாட்டி கவர்மெண்ட்டில் ஏதாவது கிளரிக்கல் போஸ்ட், குரூப் 4லாம் இருக்குல்ல, அந்த வகையில் எங்கள் சிஸ்டர்ஸ் 2 பேரையுமே அவங்க தேர்த்தி விட்டாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் இவன் எப்படி தான் தேர்வானோன்னு தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஐடியா போட்டாங்க, ஒருவேளை இந்த ஹிந்தி இனி எதிர்காலத்திலலாம் ஹிந்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் அப்போது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படின்னா ஹிந்தி டீச்சர் வேலை கிடைக்காம இருந்தால் குறைஞ்சபட்சம் இந்த டியூஷன் வச்சாது இந்த பையன் பொழைச்சிக்குவான் அப்படின்னு எனக்கு 10 வயசு இருக்கும்போதுங்க எங்கள் அம்மா ஹிந்தி கிளாஸில் அனுப்பிச்சி விட்டாங்க என்ன. ஸோ எங்கள் அம்மா அனுப்பிச்சி விட்டோன்னா நானும் போய் உட்காந்து கூட படிக்கிறதெல்லாம் நல்லா வளர்ந்தவங்க, டிகிரி படித்தவங்க. ஏன்னா அதில் ஒரு 4 கோர்ஸ் படிச்சிட்டிங்கன்னா நீங்களும் ஒரு ஆசிரியர் ஆகலாம். பிராதமிக், மத்தியமா,
ராஷ்டிர பாஷா, பிரவேசிக், இது 4 பாஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு ஆசிரியருக்கு தகுதியான ஒரு வேலை. கடன்னு நான் 10 வயசுங்க, நான் வந்து ஒரு 13 வயசுல 14 வயசுல நான் வந்து அதெல்லாம் பாஸ் பண்ணிட்டேன். அதாவது ஒரு ஹிந்தி டீச் பண்ணக்கூடிய வகையில் எனக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சு. அப்படிங்கிற போது எங்கள் அம்மாவுக்கு பரவாயில்ல, இவன் எப்படியாவது ஏதாவது வேலை கிடைச்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு மாணவர்கள் மத்தியில் அவ்வளவு நான் பெருசாலாம் படிக்க மாட்டேன். பிறகு காலப்போக்கில் எனக்கு ஒரு மனமாற்றம் வந்து, நம்ம இந்த ஊரில் இருக்கக்கூடாது, இங்கே வெகு தூரத்துக்கு போயிடணும், இந்த ஊரில் இருந்தால் நமக்கு மரியாதை கிடையாது, நம்மவும் ஏதாவது ஒன்று கண்ட்ரோல் பண்ணணும், ஏதாவது வகையில் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்த பிறகு நானும் ஓரளவுக்கு நல்லா படித்தேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என் கூட படிக்கிற மாணவர்கள் என்னோட வேகமாக ஓடுவாங்க, என்னை விட வேகமாக தாண்டுவாங்க. நிறைய மாணவர்கள் என்னோட வேகமாக வாசிப்பாங்க. எங்கள் கிளாஸில் வந்து விலாசினின்னு ஒரு பொண்ணு, அவள் தமிழ் வாசித்தா நம்ம கேட்டுகிட்டே இருக்கலான்னு தோணும். அவ்வளோ, நீங்களாம் நியூஸ் ரீடர் இல்லையா, சுகிர்தா வந்து சிறந்த நியூஸ் ரீடர். ஸோ நீங்கள் எப்படி தெளிவாக வாசிக்கிறீங்க, அதே மாதிரி எங்கள் டீச்சர் வந்து அவங்க பிள்ளைய தான் வாசிக்க சொல்லுவார் தமிழ் பாடம். அவங்க அப்படியே அருமையாக வாசிப்பாங்க. அந்த மாதிரிலாம் கூட என்னால் வாசிக்க முடியாது. நான் வந்து மிஸ்டேக் பண்ணிடுவேன். அந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேரணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஆசை. அந்த ஆசை, போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆசை வந்து நம்ம இந்த ஊரை விட்டு போயிடணும், நமக்கு வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா வளர்றோம், நமக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் போகணும்னு வந்துதா, இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு நிறைய பேர் அந்த அந்த யூனிஃபார்ம், அந்த லா அண்ட் ஆர்டரை கண்ட்ரோல் பண்ற அந்த கிரேஸ்னால வந்துச்சு அவங்களுக்கு? அதாவது அந்த போலீஸ் அப்படிங்கிறது எனக்கு ஆரம்பத்தில் இல்லை. அவங்க தான், மற்றவங்க தான், என் கூட இருக்கிறவங்க தான் மிலிட்ரி போலீஸ் எல்லாம் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக சேர்ந்தா கூட எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. எனக்கு சம்திங் பிக், அந்த லெவலில் போய் நிற்கிறது எனக்கு நல்லா பிடிக்கல. நான் டாக்டர் ஆகலான்னு தான் இருந்தேன். அதுதான் எனக்கு அப்போ இது ஒரு ஆசை இருந்தது, நல்ல பெரிய ஆசை இருந்தது. டாக்டர்னா கொஞ்சம் கூட நல்ல கௌரவமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் என் கூட இருந்த எல்லாருக்குமே போலீஸ் தாங்க. அதில் ரமேஷ்ங்கிற பையன் வந்து பிற்காலத்தில் கடற்படையில் போய் சேர்ந்துட்டாரு. பொன்னுசாமிங்கிறவர் நம்ம தமிழ்நாடு காவல்துறையில் காவலராக சேர்ந்தார். அப்படி ஒரு சிலருடைய கனவு நிறைவேறியிருக்கு. அப்புறம் மரியராஜ்னு சொல்லி ஒரு ஆள், அவர் என்னையோட சிறந்த ஃபைட்டர், சண்டை போடுவோம், அதுல எல்லாம் ரொம்ப நல்ல வேகமாக சண்டை போடக்கூடியவர். அவர் ஒரு தலைமை காவலராக தான் இருந்தார் பிற்காலத்தில். எங்கள் ஊரில் வந்து இராணுவத்துக்கு ஆள் எடுத்தாங்க. அப்போ நாங்கள் 4-5 பேர் ஓடி போனோம். இராணுவத்துக்குன்னா எஸ்கேப் ஆகி போயிடலாம், நீ வீட்டிலே வேண்டாம், ஊருக்கு வேண்டாம், போய் சேர்ந்துட்டேன். போய் நின்றுட்டேன். நின்று எல்லாம் அளந்து பார்த்தாங்க, கரெக்டாக இருக்குது, ஓட வச்சாங்க, ஓடிட்டேன், என்னென்னமோ செஞ்சாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் நானும் 2-3 பேர் தான் பாஸ் பண்ணோம். கடைசியில் எங்களுக்கு வந்து ஐ டெஸ்ட்டு, அந்த ABCD எழுதி வச்சுருந்தாங்க, நான் கரெக்டாக படிச்சிட்டேன், நான் பாஸ்ன்ட்டாங்க. பிறகு எனக்கு சர்டிஃபிகேட் கொண்டு வச்சுருந்தாங்க. நான் வீட்டில் டக்குன்னு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தா இல்லை உங்களுக்கு வந்து இந்த ஏஜ் ஆகலை இன்னும் அப்படின்னு விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணேன். ஸோ என்னுடைய நண்பர்கள் மத்தியில் பள்ளிக்கூடத்தில் நான் வந்து ஒன்றும் பெரிய சாதனையாளன் கிடையாது. ஓரளவுக்கு படிப்பேன். பிற்காலத்தில் படிக்க ஆரம்பித்தேன். பட்டப்படிப்பு படித்தவங்கிறது தாங்க ஒரு பெரிய திருப்பு முனை. அதுதான் டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவேன். ஸோ எனது நண்பர்கள் எல்லாம் காவலர்களாக இருக்கணும்னு ஆசைப்படும் போது, நான் மட்டும் இந்த ஸ்டேஷனில், எங்கள் ஊர் ஸ்டேஷன் மார்த்தாண்டம் ஸ்டேஷன் இல்லாட்டி கிளைக்காவல ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அவங்கெல்லாம் சிரிச்சிருப்பாங்க, நம்பியிருக்கவே மாட்டாங்க. நாங்களே போலீஸ் ஆக முடியாத சூழ்நிலையிலே எப்படி இன்ஸ்பெக்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் சில ஆண்டுகளில் சில சூழ்நிலைகள், சில முயற்சிகள், ஒரு நேச்சர், இயற்கையினுடைய ஒரு போக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை வழிதான், அப்படி நடந்திருக்கு, அப்படி இப்படி நடந்து நம்ம வந்திருக்கிறோம். என்னுடைய நண்பர்கள் நதி ஓட்டத்துல நீங்களும் அது வழியாவே போயிட்டோம். ஆனா என்னுடைய பாட்டு என்னன்னா, எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு வந்து நம்ம முயற்சியை நம்ம கைவிடலை. ஒரு பெரிய சின்னதாக எய்ம் பண்ணியிருக்கலாம், நானும் ஒரு கான்ஸ்டபிளாக சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு IPS சேரணும்னு ஆசை வரும்போது அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கான்ஸ்டபிள் இல்லை, நம்ம IPS தான் அப்படிங்கிற நமக்குள்ள ஒரு நம்பிக்கை, நம்ம சாதாரணமான அல்ல, நம்ம சாதனையாளன், ஸோ நமக்கு அது போன்ற ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு என்னைய கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா என்னுடைய சகோதர சகோதரிகள் அவங்கெல்லாம் ஒரு அரசு, மேக்சிமம் வந்து Group 4 அந்த மாதிரி எம்ப்ளாயீஸ் தான். ஒரு சில பேர், ஒரு பிரதர் அப்கோர்ஸ் ஆஃபீஸர் ரேங்கில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கு மட்டும் நானும் ஆசைப்பட்டு அப்படி நிற்காம, இல்லை எங்கள் அப்பாவோ அம்மாவோ என்ன லெவலில் என்ன ஆசைப்பட்டாங்களோ அந்த லெவலில் நிற்காம, ஒரு அடுத்த லெவல் அப்படிங்கிறது அந்த சின்ன வயதிலேயே ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது என்ன மனதளவில் இருந்தது. பிறகு வந்து அந்த டாக்டர் கனவு அப்படிங்கிறது எனக்கு கிடைக்காம போச்சு. அது வந்து ஒரு பெரிய மன வருத்தம். அதாவது நமக்கு ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு பொருள் கிடைக்கலன்னா ஒரு விதமான ஒரு உணர்வு வரும் இல்லைங்களா. இப்போ வந்து நீட் எக்ஸாம் எழுதுறாங்க, சில பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைப்பாங்க,
ஏதோ அவங்க கெட்ட நேரம் ஒரு 10 மார்க் கேள்வியில தப்பா எழுதியிருப்பாங்க, மாற்றி எழுதியிருப்பாங்க. அதனால அந்த மெடிசின் கிடைக்காம போகுது இல்லைங்களா. அப்போ என் பேர் வந்து மெடிக்கல் அட்மிஷன் லிஸ்ட்ல இல்லை அப்படின்னு அதை படித்து பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் வருது இல்லைங்களா. மெடிசனுக்கு நம்ம ஏன் நமக்கு கிடைக்கல, இவ்வளோ ஆசைப்பட்டிருக்கோமே, இவ்வளோ படிச்சிருக்கிறோமே, அங்கேயும் சின்ன 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 தவறுகள் எங்கேயோ பண்ணியிருக்கேன். இல்லாட்டி நமக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே எம்பிபிஎஸ் அட்மிஷன் கிடைச்சிருக்கும். ஸோ அது வந்து ஒரு மனிதனை வந்து ஒட்டுமொத்தமாக அழித்திருக்கலாம், முடக்கி போட்டிருக்கலாம். ஆனால் நான் முடங்கி தான் கிடந்தேன். ஆனால் அதுலேருந்து மீண்டு வந்து சரி இது தானே கிடைக்கல, இதோட ஒன்று பெட்ரு, காம்பன்சேட் பண்ணுவோமே இல்லைங்களா. ஒன்று கிடைக்கல இன்னொன்று, ஒரு பஸ் கிடைக்கலன்னா அடுத்த பஸ் இல்லைங்களா. சாதாரண பஸ் கிடைக்கலன்னா ஓர்லோ பஸ்ஸில் ஏறிப்போம், அதுவும் இல்லைன்னா ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஏறுவோம், அங்கேயும் உள்ள விட மாட்டேன்னா விமானத்திலே போவோம். இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடுங்க கண்டிப்பாக எனக்கு அந்த டைமில் இருந்தது. அதாவது நம்ம டாக்டரா இருந்தோமா இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்திருப்போமா அப்படின்ற என்னைக்காவது ஒரு நாள் வந்து நீங்க வந்து ஐபிஎஸ் ஆனதுக்கு பிறகு அல்லது உங்களுடைய அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்க போயிட்டு இருந்த போது என்னைக்காவது அந்த உங்களுக்கு நீங்க உங்களை பகுப்பாய்வோ அல்லது ஃபீல் பண்ணி பார்த்தீங்களா உங்களோட எண்ணங்களை? டாக்டர் ஒரு எம்பிபிஎஸ் அட்மிஷன், மெடிக்கல் அட்மிஷன் நமக்கு கிடைக்கல, மருத்துவக் கல்லூரியில் நம்மளை உள்ள விடலை இல்லைங்களா, நமக்கு அனுமதி இல்லை. ஆனால் அதே செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியில் பட்டமளிப்பு விழாவுக்கு என்ன தான் போட்டிருந்தாங்க. செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியுடைய பட்டமளிப்பு விழா சிறப்பு விருந்தினர், சீஃப் கெஸ்ட் நான் தான். சில மாதங்கள் கழித்து ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி, அங்கே பட்டமளிப்பு விழா. சமீபத்தில் கூட இப்போ சங்கநத்திராலயா மெடிக்கல், அங்கேயும் டாக்டர்களுக்கெல்லாம் போய் நம்ம மெடல் கொடுக்குறோம். அப்படிங்கிற போது நம்ம அன்னைக்கு டாக்டர் ஆகாமல் இருந்தாலும் இன்னொரு வேலையை நமக்கு நல்ல வேலையை செஞ்சு முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியும் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். நீங்க எப்படி வந்து ஒரு கிராமத்துல இருந்து ஒரு அரசு பள்ளி படிச்சு அரசு பேருந்து நடத்துனரின் மகனா விவசாயத்துல இருந்து வந்த உங்களுக்கு அதை சேலஞ்சை ஃபேஸ் பண்ண எப்படி நீங்க உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? நான் வந்து முதல்ல பிஎஸ்சி அக்ரி தான் படித்தேன். பிஎஸ்சி அக்ரி படித்த உடனே அப்போது ஏன் அந்த படிப்புக்கு முக்கியத்துவம் அப்படின்னா, பிஎஸ்சி அக்ரி நீங்கள் படித்து அடுத்த நாளே வேலை கிடைக்கும். எங்கள் பிரதருக்கெல்லாம் படித்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேலை கிடைச்சி போச்சு. ஸோ பிஎஸ்சி அக்ரி முடித்தோம், ரிசல்ட் வருது, அடுத்த நாள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தமிழ்நாடு அரசாங்கத்தில் இருந்து. நான் தமிழ்நாடு அரசாங்கத்தில் அப்ளை பண்ணியிருந்தேன், கேரளாவில் அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு உத்தரவு வந்தாச்சு. கேரளானா எனக்கு பக்கம், எங்கள் வீட்டில் இருந்து 40 கிலோமீட்டர் தான் திருவனந்தபுரம். தமிழ்நாடுனா சென்னை வந்துட்டு அப்புறமா நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒர்க் பண்ணணும். இப்போ என்ன மாதிரி சூழ்நிலைன்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து அப்போது பென்ஷன் வந்து 300 ரூபா மொத்தம், அவ்வளோதான் வருமானம். குடும்ப வருமானமே 300 ரூபா தான். கொஞ்சம் விவசாயங்கள் இருக்கும், அது நஷ்டம் வரும் லாபம் வரும், அப்படி போயிட்டு இருந்தது. ஸோ அந்த வேலை கிடச்சிது அப்படின்னோடனே வீட்டில் ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கெல்லாம் பரவாயில்ல, வீட்டுக்கு ஒரு பையனுக்கு வேலையும் கிடச்சிருக்கு, அவனுடைய லைஃப் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு நான் வேலையில் சேருவான்னு தான் எதிர்பார்த்தாங்க. அப்போ எனக்கு அந்த வேலையில் சேர்றதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஏன்னா அதுக்குள்ளால எனக்கு வந்து ஐபிஎஸ் கனவு, நீங்கள் வந்து அதிகாரி ஆயிரணும், விட்டுறக்கூடாது. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஎஸ் என்பது 26 வயசுக்குள்ளேயே வாங்கிடணுங்க. இப்போ அதாவது 32 வயசு வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், 33 வயசு வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா 26 வயசு இல்லாட்டி 3 முறை எழுதலாம், 4வது முறை கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அப்போது வந்து இடஒதுக்கீடும் கிடையாது. நான் எல்லாம் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதும் போதுங்க ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் மட்டும் தான் இடஒதுக்கீடு, வேறு யாருக்குமே எல்லாருக்கும் ஓப்பன் காம்படிஷன் தான். ஸோ இந்த 4 ஆண்டுகளில் என்னுடைய கனவை நம்ம வந்து அடைஞ்சு ஆகணும் அப்படின்னா நான் வந்து வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டேன். வேலைக்கு போகல, எப்படி நீங்கள் எம்எஸ்சி படிக்கிறது நிறைய செலவாகும், சம்பளம் வேறு கிடைக்காது அப்படின்னாலும் கடைசி எங்கள் அம்மா மட்டும் பரவாயில்ல நீ படிக்கிறதா படி, நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட ஏதாவது கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு எங்கள் அம்மா தான் நகையெல்லாம் விற்று அடமானம் வச்சு எல்லாம் எங்கள் உறவினர்கள் ஹெல்ப் பண்ணி, என் பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணி தான். ஸோ அந்த கட்டத்தை கடந்து தான் போய் வங்கி படிக்க போயிட்டேங்க. ஸோ ஏன்னா படிக்கிறதுக்கு ஏன் போனேன்னா, இது ஒரு செயல் திட்டம் தான், இது ஒரு போர் யுக்தி. நீங்கள் ஒரு பட்டப்படிப்பு படிச்சுட்டு வெளியே போய் வேலைக்கு போயிட்டீங்கன்னா அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவை மறந்துட வேண்டியதான். ஏன்னா இது வந்து அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய பெரிய போட்டித் தேர்வு. இது வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸில் படித்த டாக்டர்ஸ் எழுதுவாங்க, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அண்ணா யூனிவர்சிட்டி, இது போல் டாப் யூனிவர்சிட்டியில் உள்ளவங்க எல்லாம் எழுதுவாங்க இல்லைங்களா. இப்போ எனக்கு என்ன சவால்னா, நான் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கேன், நான் கிராமத்திலேருந்து வந்திருக்கிறேன், எனக்கு அவ்வளோ பெரிய ஜெனரல் நாலேஜெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் காலேஜ்லேயும் அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக ஒன்றும் படிக்கலை. ஸோ நான் வந்து என்னை தயார்படுத்தி கொள்ளணும், இதுதான் சவால். அதுதான் அப்போதான் அந்த போர் திட்டம் என்னென்னா, என்ன மாதிரி போர் திட்டம் வகுப்பேன் அப்படின்னா, இது வந்து தமிழ்நாட்டில் இருந்து படிக்கக்கூடிய சிவில் சர்வீசஸ்,
கனவு உள்ள ஒரு 10 லட்சம் பேருக்கு இது பொருந்தும். இப்போ என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம வந்து ஊர்லேருந்து வந்திருக்கிறோம், ஓரளவுக்கு படித்து வந்திருக்கிறோம், ஆங்கிலம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பொதுவான ஜெனரல் அழிவு குறைவு, சின்ன கிளாஸ்லாம் சாதாரணமாக தான் படிச்சிருக்கிறோம், கணிதம் போடுறது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராது. ஸோ இதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஒரு கல்வி நிலையத்துக்கு தான் நம்ம போனோம். போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷன் ஒரு கல்லூரியில் போய் படிக்க வேண்டும். அந்த நேரத்தில் கல்லூரி படிப்பையும் படிக்கணும், இந்த அடிப்படை ஜெனரல் நாலேஜ், பொது அறிவு, கணிதம், ஆங்கிலம், இந்த புலமையும் வளர்க்கணும். இதுதாங்க திட்டம். இந்த திட்டத்தோட போய் எனக்கு இயற்கை நமக்கு சில நேரத்தில் உதவி செய்யும் இல்லைங்களா? சொல்றாங்கல்ல, when a student is willing to learn, a teacher appears. ஒரு மாணவன் கல்வி கற்க முற்படும் போது அங்கே ஒரு ஆசிரியன் தோன்றுவான். ஸோ அது போன்ற வகையில் எனக்கு வந்து சமுதாயம் பாருங்களேன், என்னை கொண்டு போய் கோயம்புத்தூர் பல்கலைக்கழகத்தில் எனக்கு அட்மிஷன் கிடைக்குது. கோவை வேளாண்மை பல்கலைக்கழகம். கோவை வேளாண்மை பல்கலைக்கழகம் தான் அந்த பீரியடில் நிறைய பேர் ஐஏஎஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. அது போன்ற சூழ்நிலை அங்கே இருந்தது. ஸோ நான் அங்கே போயிட்டு 2 வருஷம் நல்லா படித்தேன். அதுலேயும் பாருங்க சவால்கள் கேட்குறீங்க இல்லைங்களா? ரொம்ப ஆசையோட கஷ்டப்பட்டு போய் எக்ஸாம் எழுதினேன். முதல் கிட்ட தேர்வு பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கு பேர் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். நிறைய பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. என்னோட குரூப்லேயே நிறைய பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. எங்கள் குரூப்லேயே பாஸ் ஆனது தான் ஒரு ஆள் தான் ஆச்சுங்களா? அப்போ என்ன ஆகுது, எனக்கு டிகிரி பிஜி முடிஞ்சு போச்சு. இப்போ திருப்பி வேலை வந்துருச்சு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஐஏஎஸ் படிக்க ஆரம்பிச்சனால என்ன தேர்வு எழுதினாலும் பாஸ் தான். சும்மா போய் ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதினேன், அது பாஸ் தான். எம்எஸ்சி முடிச்ச உடனே திருப்பியும் பேங்க் எக்ஸாம் எழுதினேன். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அதில் வேலையை கிடச்சிது. அண்ணா சாலையில் போய் ஜாயின் பண்ணேன். அவங்க என்ன பண்ணாங்க, இயற்கை பாருங்க, மெட்ராஸில் வேலை கொடுத்தாங்கன்னா அங்கே கடுமையான வேலை, உங்களுக்கு படிக்க முடியாது. கேரளாவில் ஒரு சின்ன ஊரில் ஒரு பேங்க்கில் போஸ்டிங் கொடுத்தாங்க. பட் அங்கே சின்ன ஊராக இருந்தாலும் 3 ஊர், வங்கி வேலையும் பார்க்கணும், ஐஏஎஸ்க்கு படிக்கணும். நான் ஐஏஎஸ்ன்னு சொல்லக்கூடியது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் ஒரே தேர்வு தான். ஸோ இந்த சூழ்நிலையிலங்க வேலையும் பார்க்கணும், படிக்கணும். இதுதான். இந்த வருஷம் விட்டோம்னா முடிஞ்சு போச்சு, கடைசி வாய்ப்பு. அப்படிங்கிற போதுங்க நான் காலையில் வந்துங்க 4 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு படிப்பேன். 4 மணிக்கு 9 மணிக்கு வங்கிக்கு போவேன். சாயங்காலம் ஒரு 6, 6:30 வங்கியில் வந்துடுவேன். 7 மணிலேருந்து மீண்டும் காலையில் 1:30, 2 மணி வரைக்கும் படிப்பேன். 3 மணி நேரம் தான் தூங்குறது. ஸோ அதுபோல் ஒரு ரொட்டீன். இது இந்த உழைப்பின் இதையும் இந்த ஒரு சவாலையும் மீறி ஐஏஎஸ் தேர்வுக்கு முக்கியமானது கடைசியாக ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூ மார்க்கும் உங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க்கும் சேர்ந்து தான் ஐஏஎஸ்க்கு நீங்கள் கிடைக்குதா கிடைக்கலையா, என்ன ரேங்க் அப்படின்னு. இப்போ அது வந்து இன்டர்வியூ வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ். இப்போ நம்ம தமிழ் மீடியத்தில் படிக்கிறோம், கேரளாவில் வேலை பார்க்குறோம், ஆங்கிலம் பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை எப்போவுமே இருந்ததில்லை நமக்கு. அப்போ நீங்கள் இன்டர்வியூ எப்படி பண்ண முடியும்? இருந்தாலும் ஒரு தைரியத்தோடு போனேன், இன்டர்வியூ பண்ணேன். 300 மார்க்குக்கு 150 மார்க் தான் கிடச்சிருந்தது எனக்கு. அப்போ இருந்து கூட என்னுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷன் கட்டுரை நல்லா எழுதுனதுனால எனக்கு நல்ல ரேங்க் கிடச்சிது. ஸோ அந்த சூழ்நிலையில் மேபி இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் கிடச்சிருக்கலாம். பிறகு நான் வந்து என்னுடைய ப்ரிஃபரன்சஸ் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அப்படின்னு மாற்றிட்டனால ஐபிஎஸ் கிடச்சிது. தமிழ்நாட்டிலேருந்து யார் முதல் மார்க் வாங்குறாங்களோ, தமிழ்நாட்டிலேருந்து 5 பேர் ஐபிஎஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதில் முதல் ஆள் யாருன்னு பார்த்து அவருக்கு தமிழ்நாடே கொடுத்துருவாங்க. அதுதான், அது ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. 1/3 3 போஸ்ட் இருந்ததுன்னா ஒரு போஸ்ட் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடைக்கும். யாரு கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் யார் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு வரும். நம்ம சொந்த மாநிலம் தமிழ்நாடு, அந்த மாநிலத்துக்கே நமக்கு பணி நியமனம் கிடைச்சிது. அப்படிங்கிற போது இப்படிப்பட்ட எல்லா சவால்களையும் நம்ம தாண்டி ஒரு பொசிஷனுக்கு, ஒரு பொறுப்புக்கு அந்த சூழ்நிலையில வந்து சேர்ந்தேன். இவ்வளோ பெரிய பொசிஷன், அதாவது ஒரு பக்கம் அதை கிரைம் அப்படின்னு டெய்லி நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய வைலன்ஸ், இந்த மாதிரி டைம் கிடையாது. இன்னொரு பக்கம் பப்ளிக் சேஃப்டியை நம்ம கையில கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் கிரைம் இன்டு பப்ளிக் சேஃப்டி அப்படிங்கிற இடத்துக்கு வரும்பொழுது, அந்த பப்ளிக் சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுக்கு நீங்களே என்ன பிளட்ஜ் எடுத்துக்கிட்டீங்க? உங்க கோட்பாடு என்னவா இருந்துச்சு? நான் இந்த துறைக்கு வரும்போதேங்க குற்றங்களை அடியோட குறைக்கணும், குற்றவாளிகளை ஒழிக்கணும். குற்றங்கள்லாம் என்ன, திருடுறவன், கொலை செய்கிறவன், கந்து வெட்டி நடத்துகிறவன், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் விடவே கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து இறங்கினதும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் இறங்கினேன். ஒரு ஐபிஎஸ் கனவு மட்டும் இல்லை, ஒரு பெரிய சமுதாய மாற்றத்தை கொண்டு வரணும், ஒரு ரெவல்யூஷனரி தாங்க, ஒரு புரட்சிகரமாக தான் வரோம். எனக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து அது மாதிரி ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் இருந்தார், போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள் செல்வராஜ். எவ்வளோ பெரிய ரவுடி இருந்தாலும் வந்து பிடிச்சி அடித்து கூட்டிகிட்டு போயிடுவார். அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அந்த ஊருக்கு பெரிய ரவுடி, பெரிய சாரா வியாபாரி நம்ம நினைக்கிற ஆளை அவருக்கு ஓடி வந்து அடித்து தூக்கி ஜீப்பில் போட்டு போகும்போது எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை காவல்துறை மீது. ஸோ அதே மாதிரி
காவல்துறை மீது ஒரு நம்பிக்கை வரக்கூடிய வகையில் நம்ம ஒரு யங் ஆஃபீஸர், அது சமுதாயம் ரொம்ப எதிர்பார்க்குங்க. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்திருக்கிறாரு அப்படின்னா இங்கே எந்த தப்பும் நடக்காது, நீ இவர் எல்லாரையும் பிடிச்சிடுவாரு, எல்லாரையும் வந்து கைது பண்ணிடுவாரு. ஒரு காலத்தில் நான் வந்து அந்த பகுதியில் பெரிய செல்வாக்கோட ஒரு ஆள் வந்து சாராயம் வித்துட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு அவர் கேஸை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, அவர் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் இந்த வியாபாரம் பண்ணுறாரு. அவருக்கு ஊர் வந்து அவினாசிங்க. நான் வந்து இவரை பிடிக்கணும், ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாமல் என்ன பண்ணிட்டேன், நானும் டிரைவர் மட்டும் தான் போனோம் பிடிக்கிறது. பஞ்சாயத்து யூனியன் பிரசிடென்ட்டுங்க இத்தனைக்கும். பார்த்தோம், அவர் மட்டும் இருந்தார். ஓடி போனேன், பிடிச்சிட்டேன். பிடிச்சி தரன்னு இழுத்து கொண்டு போய் ஜீப்பில் ஏற்றிட்டேன். நான் டிரைவரை பின்னாடி வந்து இவரை பார்க்க சொல்லிட்டுங்க, நான் வண்டி ஜீப்பை ஓட்டிட்டு வரேன். வழியில் வந்து என்னை தட்டுறாரு பின்னாடி, சார் நான் இந்த முக்கியமான ஒரு பதவியில் இருக்கேன், குறிப்பிட்ட கட்சியில் இருக்கிறேன், இப்படி கொஞ்சம் இறக்கிட்டு வயலில் பெரிய அவமானமாக போயிடும்னு சொன்னார். அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிக்கொண்டு அவர் மேலே கேஸ் எல்லாம் போட்டோம். இதுக்கு முன்னாடி 2 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்தேன், இது 3வது ஆள். இவர் அரெஸ்ட் ஆனதுன்னு சொன்னோன்னா 10,000 20,000 பேர் அந்த ஊரில் திரண்டுட்டாங்க. திரண்டுங்க, அந்த ஊரில் பெரிய தேர் இருந்தது, பெரிய தேர், மரத்தேர். எரிச்சிட்டாங்க, தேர் எரிச்சிட்டாங்க. 2 நாளாக அங்கே பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நான் இங்கே வந்து இவரை கைது பண்ணி ஜெயிலில் போடுறேன். அதுக்குள்ளால என்ன உத்தரவாகி போச்சு, எனக்கு டிரான்ஸ்ஃபர். வழக்கமாக வரக்கூடியது தானே, அந்த ஊர்லேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. ஸோ நான் மனசு உடஞ்சி போய் உட்காந்துருந்தேன். அந்த மாதிரி டைம்ல எப்படி சார் உங்களை நீங்களே கோப்ப பண்ணி திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகி வரதுன்னு சொல்லுவோம்ல, அதாவது இப்போ நீங்க ஒரு நியாயமான ஒரு விஷயத்துக்காக செஞ்சிருக்கிறீங்க, உங்களோட டியூட்டியை பெர்ஃபெக்டா பண்ணிருக்கிறீங்க. ஆனா இந்த மாதிரி உடனடியா உங்களை அடுத்த நாளே டிரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது வந்து உங்களை பயங்கரமா அது டிசப்பாயிண்ட் பண்ணும். நான் சரியா தானே பண்ணேன், என் டியூட்டியை சரியா பண்ணதுக்கு இது தண்டனையா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே அதை யார்ட்டையும் போய் கேள்வி கூட கேட்க முடியாது. அப்ப எப்படி பவுன்ஸ் பேக் ஆவீங்க, அந்த ஸ்பிரிட்டை எப்படி வரும் உங்களுக்கு? அதாவது நம்ம ஒன்ஸ் இந்த வேலையில சேர்ந்த பிறகுங்க, இந்த மாதிரி அதிரடியான ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபரையும் எதிர்பார்க்க வேண்டியதான் அப்படிங்கிறது காலப்போக்கில் நமக்கு புரிஞ்சு போயிருங்க. நான் என்னை அதிரடியாக மாற்றிட்டாங்கல்ல, நான் போய் சேர்ந்தது தருமபுரி. ஏன் தருமபுரின்னு, அந்த காலத்தில் தருமபுரி தான் தண்ணி இல்லாத காடு. இப்போ தருமபுரி அழகான மாவட்டம். குறிப்பாக உங்களுக்கு அப்போ ஓசூரும் தருமபுரி மாவட்டம் தாங்க, கிருஷ்ணகிரி மாவட்டங்கிற மாவட்டம் கிடையாது. ஸோ தண்ணி இல்லாத காடுன்னா அங்கே ஸ்கூல் இருக்காது, நல்ல ஆஸ்பத்திரி இருக்காது, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது, ரொம்ப தூரம் சென்னையிலிருந்து. அதனால இந்த மாதிரி வந்து நம்ம இந்த துறையில அரசாங்கத்தில் இது ஒரு ரிஸ்க் தான். நீங்கள் வந்து கொஞ்சம் அதிரடியாக நடவடிக்கைகள் எடுக்கும்போது சில நேரத்தில் இது போன்ற டிரான்ஸ்ஃபர். ஆனால் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நீங்கள் நேர்மையாக அதிரடியாக வேலை பார்க்கும்போது அரசியல்வாதிகள் கூட நம்ம மேலே வெறுப்பு இல்லை, ஏதோ சில காரணத்துக்காக இவர் இங்கே வச்சா நல்லா இருக்காது, ஏன்னா அவங்களுக்குள்ள அரசியல் ப்ரெஷர் இருக்கும், மாற்றினாலே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் மாற்றி விட்டுருவாங்க. நம்ம வந்து கண்ணியமாக இருக்கும்போது, நம்ம தலை நிமிர்ந்து இருக்கும்போது நமக்கு இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனால் தவறுகள் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா, இப்போ லஞ்ச லாவண்யம் இது போன்று இருந்துச்சுன்னா அவங்க உங்களை சஸ்பெண்ட் பண்ணிடலாம், என்கொயரி பண்ணலாம். ஸோ யங்ஸ்டர்ஸ் கேட்பாங்க, உங்களை வந்து இந்த மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவியில் அரசியல்வாதிகள் நமக்கு வந்து அவங்களை எப்படி சமாளிக்கிறது, இதை இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்ஃபர் வரத்தான் செய்யும், நீங்கள் நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்கவும் முடியாது இல்லைங்களா. அதனால மனம் உடைய வேண்டிய அவசியம் கிடையாது. இதே நம்ம வந்து நம்முடைய வேலையை சரியாக செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற முறையில் நம்ம போயிட்டு இருக்க வேண்டியதாங்க. ஒரு பெரிய ஒரு கலவரம் அல்லது ஒரு 144 போடக்கூடிய இடங்கள்ல ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது, இல்லது ஒரு சென்சிட்டிவான கேஸா இருக்கலாம், அது வந்து ஒரு காதல் திருமணத்தினால கேஸ்ட் இஷ்யூவா மாறி இருக்கலாம். இப்படி பல கேசஸை நீங்க ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஒரு நேரம் அது எமோஷனலா முடிவெடுக்க வேண்டிய நேரமா இருக்கும், சில நேரங்கள்ல லா அண்ட் ஆர்டர் கிட்ட நின்று நீங்க முடிவெடுக்க வேண்டியதா இருந்திருக்கும். அப்படியான இடத்துல எப்படி பேலன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க உங்க மைண்டை? நீங்க எதுக்கு வந்து அதிக முன்னுரிமை கொடுத்துருக்கிறீங்க, அது எப்படி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது உங்களோட கேஸ் ஸ்டடீஸ்லாம் பார்த்தோம்? இந்த 36 ஆண்டுகள் காவல்துறை என்பது, இதுல வந்து ஃபீல்டு போஸ்டிங், நம்ம வந்து நேரடியாக போர்க்களத்தில் நிற்கிறது வந்து மாவட்ட எஸ்பி அப்படிங்கிற போஸ்ட் தான். ஒரு மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த காவல்துறைக்கு நீங்கள் தான் தலைமை, சூப்பரண்டாக போலீஸ். சிட்டியாக இருந்துச்சுன்னா கமிஷனராக போலீஸ். இந்த பகுதியில் தாங்க நம்ம இது போன்ற கடுமையான நடவடிக்கைகள் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஒரு மாவட்டத்தில் போய் பொறுப்பு எடுக்கிறேன், சொல்கிறாங்க இந்த மாதிரி காவல் நிலையத்தில் ஒரு ஆள் இறந்துட்டாரு, 3000 பேர் ரோட்டில் பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதாங்க முதல் கையெழுத்து கூட போட முடியல, ஃபோன் வருது. முதல் எஸ்பி. ஸோ பொட்டாஞ்சத்திரத்தில் போய் நிற்கிறேன், அவங்க சொல்லி பார்க்குற உனக்கு கேட்கல, கலெக்டர் வந்தார், பேசி பார்த்தாரு, இது 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம். இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும். என்ன முடிவு? எல்லாத்தையும் சார்ஜ். ஸோ நம்ம ஒரு 50 காவலர்கள், 3000 பொதுமக்கள், அதில் ஒரு சில ரவுடிகள் மோசமானவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துப்பாங்க, கல்லெரிசுறது, அடிக்கிறது. தப்பு தான். ஒரு காவலர் வந்து
சில காவலர்கள் அதிகாரி எல்லாம் சேர்ந்து ஒரு நபரை தாக்கியிருக்கிறாங்க, அந்த ஆள் இறந்துருக்கிறாரு. அதெல்லாம் உண்மைதான். அப்போ நமக்கு அது சம்பந்தப்பட்ட விசாரணை பண்ணணும், பாடி எடுக்கணும், அதுக்கு பிறகு ஆர்டிஓ என்கொயரி பண்ணணும். இப்போ அது ஜுடிஷியல் என்கொயரி அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்தில் ஆர்டிஓ என்கொயரி. அதுக்கு பிறகு இந்த அதிகாரிக்கு நம்ம தண்டனையும் கொடுப்போம். ஸோ இது ஒரு துரதிருஷ்டவசமான வந்து திருட்டு கேஸ். வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, திருட்டு கேஸில் அந்த குற்றவாளி வந்து உண்மையை ஒத்துக்க மாட்டான். அவங்கள காவல்துறையினர் பிடிச்சு விசாரிச்சா ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க கைரேகை இருக்கும், பல வழக்குகளில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க, இந்த திருடப்பட்ட ஒரு பொருளும் கிடைச்சிருக்கும், அப்போவும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ காவல்துறை அவங்க வந்து பயங்கரமாக அடிப்பாங்க அவங்கள. நாகரிகமான ஒரு சமுதாயத்தில் அப்படி அடிக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. பட் இங்க என்ன பிரச்சனைனா, ஒரு வீட்டில் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, குற்றவாளிகளை பிடிச்சிருக்கிறாங்க, போலீஸ் அடிக்கவே இல்லை, போலீஸ் வந்து விசாரிக்கவே இல்லை, போலீஸ் வந்து நகைகள் எல்லாம் மீட்டு தரவே இல்லை, எங்களை விடுங்க சார், எங்க வீட்டில் நடந்தது எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்லாம் அந்த ஜென்ஸ் எல்லாம் வந்து கும்பிடுவாங்க, லேடிஸ் எல்லாம் கும்பிடுவாங்க. சில நேரத்தில் வந்து இவன் அடையாளம் காட்டுறதுக்கே வரமாட்டாங்க. இன்னும் தென் மாவட்டங்கள்லேருந்து கும்பல் கும்பலில் வருவானுங்க. எப்படிப்பட்ட கும்பல் வரும் அப்படின்னாங்க, 10-15 பேர் சேர்ந்து வருவாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. பூச்சின்னு ஒருத்தன், ஐயங்காலை, சின்ன பொண்ணு, கம்பம் மாரியப்பன், இதெல்லாம் பயங்கரமான கொள்ளை கும்பல்கள். இவனுக்கு என்ன பண்ணுவாங்க, வீடு அட்டாக் பண்ணுவான், தனியாக இருக்கிற வீடு பண்ணிட்டுங்க. முதல்ல நாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நாய் வந்துன்னா அதையே வந்து சைலன்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு நாய் ஃபேஸ்ட்டாக வந்துச்சுன்னா அதுக்கு ஒரே ஒரு அடி கொடுத்தா எந்த நாயுமே சும்மா தான் உட்காந்துரும். ஆண்களை எல்லாம் பிடிச்சி அடித்து கையை காலை கட்டிடுவாங்க. ஒரு சினிமா கூட வந்ததுன்னு நினைக்கிறேன், அந்த வட இந்திய கொள்ளைகள் வந்து தமிழ்நாட்டில் கொள்ளையடிச்சது மூவி. ஸோ பெண்களை வந்து ஆமாம் தீரன் வந்து வெளி மாநில கொள்ளை, நம்ம ஒரு கொள்ளையர்களும் இந்த அந்த காலத்தில் பெரிய அளவில் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அந்த வீட்டில் உள்ள பெண்களை எல்லாம் கூட மானபங்கப்படுத்திடுவானுங்க. இன்னைக்கு இங்கே நடக்குங்க, நாளன்னைக்கு அடுத்த ஊரில் நடக்கும், அடுத்த நாள் பக்கத்து ஊரில், ஒரே நாள் 3 வீட்டில் இப்படி நடக்கும்போது நீங்கள் ஒரு சவால், காவல்துறைக்கே பெரிய சவால். அந்த மாவட்டத்துக்கு நீங்கள் தான் எஸ்பி, ஏதாவது பண்ணி ஆகணும். எல்லா காவலர்களும் நைட்டில் வந்துடுவாங்க, எல்லாம் அங்கே பார்த்துட்டு இருப்போம். நம்ம பார்க்குற இடத்துல நடக்கும். கொள்ளையர்களுடைய அந்த எம்ஓ பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகை அந்த காலத்தில் சொல்லுவாங்க, குறிப்பிட்ட தொகைன்னா ஒரு 10 லட்சம் வரைக்கும் வராத வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகர மாட்டாங்க. ஸோ சொல்லி அடிக்கிற மாதிரி சங்கிலி குற்றங்கள். ஸோ அது போன்ற நேரத்தில் பெரிய அளவில் புலன் விசாரணை பண்ணி யார் என்னன்னு கண்டுபிடிச்சி, அப்போ மொபைல் ஃபோனா இல்லையே, சிசிடிவி கேமரா கிடையாதே, நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் தான். கடைசியாக வந்து ஒரு கைரேகை நிபுணர்கள் இருப்பாங்க, அவங்க தான் அந்த காலத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வரப்பிரசாதம். அவங்க இல்லைன்னா எங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. சொல்லுவாங்க, ஐயா இந்த மாதிரி பூச்சி கைரேகை இருக்குது. பட் இவங்க என்ன பண்ணுவாங்க, கைக்கெல்லாம் க்ளோஸ் போட ஆரம்பிச்சாங்க. நீங்கள் நமக்கு இருக்கிற ஒரே துப்பு இந்த கைரேகை தான். கைரேகை வராத வகையில் போட்டுருவாங்க. ஒரு சிலர் கைரேகை இது போட மாட்டாங்க, க்ளோஸ் போட மாட்டான். அவங்க கைரேகை ஏற்கனவே நம்மகிட்ட இருக்காது. புது குற்றவாளிகள், அவனுக்கு கைரேகை நம்மகிட்ட இருக்காது. இந்த பழைய குற்றவாளிகள் கைரேகை நம்மகிட்ட இருக்கு. ஸோ எங்கேயாவது மாட்டினா பிடிச்சிருக்கும். ஸோ இது போன்ற சவால்கள் நேரத்தில் இந்த கும்பலை போய் பிடிச்சிங்க, பெரிய அளவில் அவங்களுக்கு வழக்குகளை பதிவு பண்ணி சிறையில் அடைச்சி, நம்ம பீரியட் வரைக்கும் அவன் வெளியவே வரல, என் லிமிட்ல வந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் இப்போ நடக்கவே இல்லை அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு வந்து பணி பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த அளவிற்கான முக்கியமான ஒன்று? ஏன்னா நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான், உங்களுக்கு தெரியும் இதுல எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுதான் ஸ்பாட்டுக்கு போவீங்க. நீங்க ஹேண்டில் பண்ற விஷயங்கள், நீங்கள் எதிர்கொள்கிறவங்க, நீங்களே சொல்ற மாதிரி ப்ரொஃபஷனல் கிரைம் பண்றவங்க, ஹீனியஸ் கிரைம்ஸ் பண்றவங்க எல்லாம் அவங்கள ஹேண்டில் பண்றது அப்படிங்கும்போது உங்களுடைய ப்ரொடெக்ஷன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு, இன்னும் என்னென்னலாம் தேவை இருக்குன்னு பார்க்குறீங்க உங்க அனுபவத்துல? காவல்துறை என்கிற போதே நீங்கள் குற்றவாளிகளை பிடிக்கணும், குற்றவாளிகளோட விஷயம் பழகணும், பெரிய கலவரம் நடக்கிற இடத்துல நம்ம நின்று அதை சமாளிக்கணும். அப்படிங்கிற போது எப்போவுமே அதில் ஒரு ஆபத்து தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குங்க. ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ இன்னைக்கு வரைக்கும். இதனால இறந்து போன காவலர்கள், நான் வந்து தமிழ்நாடு காவல்துறையினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும்போது கூட ஒரு காவலரை அடிச்சே கொண்டுட்டாங்க. பெரம்பலூர் திருச்சி பக்கத்தில் சில பரம்பரை குற்றவாளிகள் அவரை வந்து கல்லால் அடித்து கொண்டுட்டாங்க. நான் கடலூர் இருக்கும்போது ஒரு காவலரை காணோம். அவர் வந்து பெரிய குற்றவாளிகளை பிடிக்க போனார். அதுக்கப்புறம் அவர் ஆளை காணோம். அவரை அடித்து அங்கேயே புதைச்சிட்டாங்க. பிறகு 1 மாதம் கழிச்சு தான் அந்த பாடியை நாங்கள் தோண்டி எடுத்தோம். ஒரு காவலர் வந்து ஜஸ்ட் லைக் தட், சப் இன்ஸ்பெக்டர் வில்சன் வந்து பணிக்கு வராரு கன்னியாகுமரி மாவட்டத்தில். சும்மா மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாரு. ஒருத்தன் அப்படி சுட்டு கொள்கிறான். இப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி சுட்டு கொண்டவன் யாருன்னா தீவிரவாதி, லோன் வூல்ஃப் அட்டாக். அவனை வந்து இயக்குறது வந்து பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிகள்.
அவன் சொல்றான், நீ வந்து நம்ம இயக்கத்துக்காக இன்னைக்கு ஒருத்தனை கொல்லணும். யாரை கொல்றதுன்னு கேட்கறான். காலையில் துப்பாக்கி எடுத்துட்டு வெளியே வா, இந்த ரோட்ல போற முதல் போலீஸை சுட்டுரு. முதல் போலீஸ் அந்த பாவம் 58 வயசான சப் இன்ஸ்பெக்டர், அவனை சுட்டான். ஸோ இது போல காவலர்களுக்கு வந்து ஆபத்து என்பது நக்சலைட் தீவிரவாதம் நடந்துட்டு இருக்கும்போது பழனிசாமியும் 4-5 போலீஸ் காவலர்கள் ஒரே நேரத்தில் படுகொலை செய்யப்பட்டாங்க. ஸோ இது போன்ற இது வந்து கொலை, இது இல்லாமல் கடுமையாக தாக்குறது. இங்கே வடக்கு மெட்ராஸில் மில்லர்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் குற்றவாளி பிடிக்க போகும்போது அவன் தேடிட்டே இருக்கிறான், பின்னாடி வந்து ஒரு கத்தி எடுத்து ஒரே வெட்டு, தலையில பாதி வெளியே வந்துட்டுது மூளையோட சேர்ந்து. அப்புறம் ரொம்ப அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நம்ம காப்பாற்றணும். இதெல்லாம் நம்ம இருக்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நடந்தது. ஸோ இது வந்து பெரும்பாலும் இந்த காவலர்கள், சப் இன்ஸ்பெக்டர் அந்த ரேங்கில் தான் பெரும்பாலும் இந்த ஆபத்துக்கள் இருக்கிறது. சில நேரத்தில் விபத்து, ஒரு குற்றவாளி வேகமாக துருத்திட்டு ஓடுறாரு, அவன் திரும்பிட்டான், நேரே போய் அந்த சுவரில் மோதி செத்து போயிடுறாரு. இது போன்ற நேரங்களில். ஸோ ஆனால் அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள்ங்கிற போது இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் வந்து முதல்ல இந்த தருமபுரி மாவட்டத்தில் நம்ம கோபியில இருந்து என்ன நம்ம அரசியல் காரணமாக தருமபுரியில் மாற்றுறாங்க இல்லைங்களா, அங்கே அப்போது எனக்கு திருமணம் ஆகி போயிடுச்சு. ஸோ திருமணம் ஆச்சு சொல்லி நான் ஒரு வாடகை வீட்டில் தான் தங்கியிருந்தேன். அப்போல்லாம் டிபார்ட்மெண்ட்டில் அவ்வளோ வசதிகள் கிடையாது, எல்லா இடத்துலையுமே சொந்த கோட்டஸ் எல்லாம் கிடையாது. சில இடங்களில் பெரிய கோட்டஸ் இருக்கும், சில இடங்களில் இருக்காது. ஒரு வாடகை வீட்டில் இருந்தேன், எங்கள் ஒய்ஃப் எல்லாம் இருந்தேன். ஒரு நாள் வந்துங்க நைட்டில் வந்து வீடை வந்து ஒரு 10-15 பேர் அட்டாக் பண்ணுறாங்க ராத்திரி. நான் அன்னைக்கு தான் வந்தேன், நாங்கள் 2 பேரும் அப்போ தான் ஒரு 11 மணிக்கு வந்தோம்னு நினைக்கிறேன். 1:30 மணிக்கு வந்து பயங்கரமாக தாக்குறாங்க, என்ன பண்ணே தெரியல. நாங்கள் 2 பேர் தான். அந்த மைக்க வேலை பார்த்துட்டு கான்ஸ்டபிள் அப்படியே இருந்துச்சு ஓடிட்டான். நாங்கள் 2 பேர். நல்ல வேலை எனக்கு துப்பாக்கி இருந்தது. நல்லா யோசிச்சேன், எத்தனை பேர் இருக்கிறாங்க, வெளியே வந்து ஒருத்தனை மட்டும் சுட்டுருவோம், எல்லாம் ஓடிடுவான்னு எனக்கு தெரியும். ஸோ துப்பாக்கி எடுத்து வெளியே வந்து சுட்டதும் அவள் தான் ஓடிட்டான். சுட்டது அவன் மேலே படவும் இல்லை, அவனும் ஓடினான். இந்த பயத்தில் என்ன பண்ணிட்டான், அவன் போய் விழுந்து அடித்து ஒருத்த மட்டும் மாட்டினான். ஓகே, அதுக்கு பிறகு அவனை பிடிச்சி காவல் நிலையத்தை ஒப்படைச்சேன். இதே மாதிரி ஒரு முறை நான் வந்து சென்னைக்கு வந்து சபர்பனில் நான் தான் கமிஷனர். அப்போ அந்த போஸ்ட்டுக்கு என்ன பேருனா செங்கல்பட்டு ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட், அதாவது சென்னையை சுற்றிய ஒட்டுமொத்த பகுதிக்கு ஒரே காவல் அதிகாரி. 1994 நான் தாங்க சூப்பரண்ட் போலீஸ். ஆஃபீஸ் வந்து சென்ட் தாமஸ் மவுண்டுங்க. லிமிட் எங்கன்னா அப்போ திருவள்ளூர் மாவட்டம் கிடையாது, திருவள்ளூரில் பாதி. ஆந்திரா தடா இருக்கு இல்லைங்களா, தடா திமுடிப்பண்டி சிப்காட், அங்கேருந்து நமது திருவத்தியூர் வரைக்கும், சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து தாம்பரம் வரைக்கும், முத்துக்காடு வரைக்கும் பெரிய ஏரியா. இங்கே தான் கொள்ளை பயங்கரமாக நடக்கும். அந்த பேரிலைங்க ஒரு முக்கியமான ரவுடியை துரத்திட்டு இருந்தோம். அவன் பேர் நாட்டான் சுப்பிரமணியம். அப்போ வந்து சென்னையில் வந்து பயங்கரமான ரவுடிகள், கேட் ராஜேந்திரன், பூங்காவனன் ராமமூர்த்தி, டைசன் சேகர், மாட்டு சேகர், இப்படி பயங்கரமான கும்பல். இதில் வந்து காட்டான் சுப்பிரமணியம் சவுத்தில் இருந்து வந்த பயங்கரமான ரவுடி, 6 அடி வரை இருப்பான். இவனை பிடிக்கிறதுக்காக நான் திரத்திட்டு இருக்கேன் அவனை. அவனுடைய ஆட்களை என்ன பண்ணியிருக்கான், வீட்டுக்கு அனுப்பிச்சு வீடு உடைக்கிறான். நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் பக்கத்தில் ஒரு ஆஃபீஸர்ஸ் காலனி இருக்குது, வெந்தம்பாக்கம், அங்கே தான் தங்கியிருக்கோம். 4-5 பேர் வந்து வீடு உடைக்கிறானுங்க. அப்போது ஒருத்தன் பால் பாக்கெட் கொண்டு போட வந்திருக்கிறான். அவனை அடிச்சுங்க, அவன் என் வீட்டில் வேலை பார்க்குறான்னு நினச்சிட்டு அடிச்சுட்டு போட்டுட்டு போயிட்டானுங்க. ஃபோன் வருது வீட்டில், எங்கள் ஒய்ஃப் கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி வீட்டை அடிச்சு உடைக்கிறாங்க. மீட்டிங் நடந்துட்டு இருக்குங்க, இந்த மாதிரி வீடை உடைக்கிறாங்க, நான் போகிறேன் பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். 30 போலீஸ் அதிகாரிகள் ஒரே போலீஸ் அதிகாரி தான் வராரு கூட. சாருக்கு வீடு அட்டாக் பண்ணால் விடக்கூடாது அப்படின்னு ஒரு ஆள் மட்டும் கூட வர்றாரு. என் கூட கிளம்புறாரு, வண்டியில் ஏறாரு. நான் போகும்போது என் கூட சரன்னு வராரு. நாங்கள் 2 பேர் போகிறோம் வீட்டுக்கு. அது யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொன்மாணிக்கு. அவருக்கு வந்து அவர் லிமிட்ல வந்து எந்த தவறு நடக்கக்கூடாது அப்படின்னு பார்ப்பாரு. ஒரு முறை அவர் வந்து ஆவடியினுடைய டிஎஸ்பி. அவர் லிமிட்ல கொஞ்சம் இந்த கள்ளக்கடத்தல், அதாவது பெட்ரோல் கலப்படம், லாங்காக போகிறவங்க 50 லிட்டர் டீசலை வெளியே கொடுத்துட்டுங்க, இந்த 50 லிட்டர் சீப்பான ஐட்டம்ஸை உள்ளே போட்டு கொடுத்துருவாங்க. அதுதான் அந்த மெத்தட். ஒரு நாள் நான் போய் பிடிச்சேன் அந்த லிமிட்ல, நைட்டில் போய். அவன் உடனே பொன்மாணிக்கு வந்துட்டாரு. அதை நடத்துகிற ஒரு உள்ளூர் அரசியல்வாதி, அவரும் வந்துட்டார். உடனே பொன்மாணிக்கவேல் பார்த்தாரு. யாருன்னு கேட்டார். நான் தான் சார், இந்த மாதிரி முக்கியமான பதவியில் இருக்கேன். பக்கத்தில் வான்னு கூப்பிட்டு அடிச்சாரு வாருங்க, அடி தாங்க முடியல, கொண்டு வண்டியில் ஏற்றினாங்க. அவன் என்ன கூப்பிட்றான், சார் காப்பாற்றுங்க சார், பொன்மாணிக்கவேல் காப்பாற்று. ஆனால் அந்த மாதிரி ஒரு பெரிய அரசியல்வாதியை நாங்கள் வந்து கைது பண்ண பிறகு கூடங்க, அந்த அரசியல்வாதியை தான் கட்சி விட்டு நீக்கிறாங்களே தவிர எங்களை ஒன்றும் பண்ணல.
அப்போ ஜெயலலிதா மேடம் தான் சீஃப் மினிஸ்டர். நாங்கெல்லாம் அங்கே வேலை போச்சு எங்களுக்கு, பொன்மாணிக்கவேலும் நானும் அவுட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோங்க. அவர் அந்த மாதிரி பொறுப்பில் இருந்தார். ஆனால் அவரை தான் மாற்றி விட்டாங்க. இது போன்ற சவால்கள் மேலதிகாரிகளுக்கும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலும் அந்த தெருவில் நிற்கிறாரு பாருங்க காவலர், ஊருக்கு தனியாக போகிறாரு பாருங்க. இப்போ பாருங்க நம்ம தமிழ்நாடு காவல்துறையில் ஒரு குற்றவாளி பிடிக்கிறதுக்கு தனியாக போவார். ஒரே போலீஸ் போவார், 2 போலீஸ் போவார். அவங்க திருப்பி தாக்குனா உயிர் போனாலும் வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, நான் ஒரு வாட்டி இங்கே நார்த் மெட்ராஸ் ஜாயின்ட் கமிஷனர் தான் 5 வருஷம். நீங்கள் ஆண் போலீஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களே. இங்கே ஒரு பக்கத்தில் ஒட்டேரி பக்கத்தில் ஒரு காலனி இருக்குது. அங்கே ஒரு போலீஸ் அதிகாரி போனோம்னா 100 பேர் கேட்பாங்க, எனக்கு 100 போலீஸ் கொடுங்க, அப்போ தான் நான் போய் அந்த குற்றவாளியை பிடிக்க முடியும். ஒரு டெப்டி கமிஷனர் போகிறதா இருந்தால் கமிஷனர்கிட்ட 100 பேர் வேணும்னு கேட்பாங்க. நான் ஜேசியாக இருக்கும்போது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தனியாக போய் ஒரு பெரிய ரவுடியை 2வது மாடியில் பிடிச்சி கொண்டச்சு அடித்து அவனை மோட்டார் சைக்கிள் உட்கார வச்சு ஸ்டேஷனில் உட்கார வைக்கும்போது நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன். ராத்திரி நைட் ரவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நைட் ரவுண்ட்ஸ் போகும்போது ஒரு ரவுடியை பிடிச்சி கொண்டுறது ஒரு சப் இன்ஸ்பெக்டருங்க, ஒரு யங் லேடி. ஆமாம், போய் அவனை அடித்து பிடிச்சி உட்கார வச்சு மெமோ போடுறாங்க எங்கள் ஆஸ்பத்திரிக்கு. ஒரு ஆள் அடித்தாக்கா நீங்கள் வந்து அடிக்கிறதுங்கிறது சும்மா அடிக்கிறது இல்லை, தற்காப்புக்கு. அதாவது காவல்துறையில் சட்டத்தில் ஒரு இடம் இருக்குது. ஒரு நபரை வந்து கைது பண்ணும்போது அவர் வந்து திமிர்னால், அவர் வந்து கைதுக்கு கட்டுப்படலைன்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் யூஸ் மினிமம் ஃபோர்ஸ் டு அரெஸ்ட் ஹிம். நான் எழுதினேன் கவர்மெண்ட்டுக்கு, இப்படி ஒரு வீர செயல் பண்ணியிருக்கிறாங்க. பட் அவன் கேள்விப்பட்டேன், அந்த அம்மா வந்து அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ், ராஜேஸ்வரி இன்ஸ்பெக்டர், அப்போ சப் இன்ஸ்பெக்டர். அவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க. அவங்க வந்து அவ்வளோ தைரியமாக ஒரே ஆளாக போய் அவங்களுக்கு திருப்பியும் பரிசீலனை கொடுத்துருக்காங்க. நம்ம பேரிலையும் ஒன்று கொடுத்தோம். அப்படி வந்து காவலர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையில் இன்னைக்கும் ஆண்களும் பெண்களும் ஒரே ஆளாக போய் அல்லது 2 பேர் போயெல்லாம் பெரிய ரவுடி தூக்கிட்டு வருவாங்க. எனவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த ஆபத்து என்பது எப்பவுமே இருக்கும். ஒரு நல்ல சிறந்த அதிகாரி என்கிட்ட இருந்தார். எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் லட்சுமணன், ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுவாருங்க. எங்கே போனாலும் பிடிப்பார், யாராலும் பிடிப்பார். தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மத தலைவர்கள் எல்லாம் குறிவைத்து கொலை செய்யப்பட்டார்கள். இது ஒரு 5 பேர் கும்பல், பயங்கரமான தீவிரவாத கும்பல் அப்படின்னு சொல்லி. அவருங்க எல்லாம் இந்த ஆந்திரா பார்டர்ல இருக்கிறாங்க அப்படின்னா கிளம்பி போயிட்டாருங்க பிடிக்கிறதுக்கு. யாரா இருந்தா என்ன அப்படின்னு போனோன்னு அவனுங்கெல்லாம் கதை போட்டிட்டாங்க. எல்லாம் பயங்கரமான வெடிகுண்டு பயங்கர ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்காங்க. லேடிஸ் இருக்காங்க, வீட்டில் பேசுறாங்க, ஒத்துக்கல. அவங்கெல்லாம் துப்பாக்கியோட ரெடியா இருக்காங்க, இவங்களும் துப்பாக்கி வச்சிருக்காங்க. இவர் கதை உடச்சி உள்ள போயிட்டாருங்க. உள்ள பிறந்தான் போட்டிட்டான். அடின்னு அடிச்சு மண்டையெல்லாம் பொழந்து கிட்டத்தட்ட அவர் இறக்கக்கூடிய ஸ்டேஜில் போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தி எல்லாத்தையும் பிடிச்சாங்க. இவரை கூட்டு வந்தாங்க, கொண்டு வந்து நேர ராமச்சந்திர ஆஸ்பத்திரியில் போட்டாங்க. அவர் பொழைச்சிட்டாருங்க. ஸோ இது போன்ற ஆபத்தான சூழ்நிலையிலையும் பயமறியாமல் வேலை செய்கிற நிறைய காவல் அதிகாரிகள் நம்ம காவல்துறையில் இருக்கிறாங்க. அவங்கள செயலை பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு தைரியம் வருங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு முன்னாள் டிஜிபி திரு சைலேந்திரபாபு IPS அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். தனது பள்ளிப் படிப்பை அரசு பள்ளியில் படித்து பின்பு கோவை விவசாயக் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தவர். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் கல்வி மட்டுமே வாழ்க்கையில் மிகப்பெரிய பலம் என்பதை உணர்ந்து அயராது உழைத்து UPSC தேர்வில் வெற்றி பெற்று IPS ஆனார். தமிழ்நாடு காவல்துறையில் மிக உயரிய பொறுப்பான DGP பதவியை பெற்றார். பொறுப்புகள் கற்றுத்தந்த வாழ்க்கை பயணம் பற்றி மனம் திறந்து பேசுகின்றார். IPS பணியில் சேர்ந்து மிக உயரிய பொறுப்பு வரும்போது தனக்கு முன் இருந்த சவால்கள் குறித்தும் இன்றைய காவல்துறையினர் சந்திக்கும் மிக முக்கிய பிரச்சனைகள் என்ன என்றும் சைக்கிளிங் மற்றும் பாடி ஃபிட்னஸ் இவற்றில் தனக்கு இருக்கும் அயராத ஆர்வம் குறித்தும் இன்றைய தலைமுறை மாணவர்கள் UPSC மற்றும் முக்கிய தேர்வுகளில் வெற்றி பெற அயராது பாடுபடும் தன் மோட்டிவேஷனல் பயணம் பற்றியும் தான் பிறந்த சொந்த ஊரில் தன்னுடைய பாரம்பரிய வீட்டில் மாணவர்கள் நலனுக்காக தான் உருவாக்கியுள்ள கனவு நூலகம் குறித்தும் மனம் திறந்து பேசுகின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில்.
ஒரு கைரேகை அப்படிங்கிறத மட்டுமே ஆதாரமா வச்சு நீங்க குற்றவாளிகளை பிடித்த காலம். நீங்க சொல்ற மாதிரி ஒரு இன்னைக்காவது போன் அன்னைக்கு ட்ரங்க் கால், இது ஒரு செய்தியை இன்னொரு இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்றதுங்கிறதே ஒரு பெரிய சவாலா இருந்த காலகட்டங்கள்ல இருந்து அப்படியே ஒரு பெரிய டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மாறி இருக்கிறோம். தொழில்நுட்ப வளர்ச்சி நம்மள மாத்தி இருக்குது. அது எல்லா துறையும் வளரும் போது காவல்துறையும் வளர்ந்திருக்கிறது. இன்னைக்கு இலகுவா இருக்கிற விஷயம் என்ன? தொழில்நுட்பம் வந்ததே ஒரு பெரிய சவாலாவும் மாறி இருக்கிற விஷயம் என்ன காவல்துறை? தொழில்நுட்பம் வந்திருக்கிறது மிக பெரும் சவால். அப்படின்னா இந்த தொழில்நுட்பத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும் இல்லையா? இப்போ சைபர் கிரைம் வந்திருக்குன்னா ஒரு ஃபோன் பண்ணி அவங்க அக்கௌண்ட் நம்பரை வாங்கி பணத்தை எடுத்து அந்த பணத்தை கொள்ளையடிச்சு போயிட்டாங்கன்னா இந்த பணத்தை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சு அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணி இவங்களுக்கு திருப்பி கொடுக்கறது அப்படிங்கிற. இல்லை ஒரு கூட்டு கொலை நடந்திருக்கு, 5 பேர் சேர்ந்து ஒரு ஆளை கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இவங்க யார் யார் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க, அவங்க ஸ்பீச்சு, அந்த ஹார்ட் டிரைவ், அது போன்ற எவிடன்ஸ், யாருக்குள்ள கூலிப்படைக்கு பணம் கொடுத்துருக்காங்க, பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, இல்லை பேங்க்ல கூகுள் மூலமா போயிருக்கு அப்படின்னா எந்தெந்த பேங்க் எந்தெந்த மொபைல் ஃபோன், இப்படி இந்த தொழில்நுட்ப ரீதியான விஷயங்களை காவல்துறையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. இன்னொன்னுங்க ரொம்ப நல்லதா போச்சு, இப்போ நமக்கு இந்த தொழில்நுட்பம் இருக்கிறதுனால எல்லா குற்றத்தையும் கண்டுபிடிச்சிடலாங்க. சிசிடிவி கேமரா இருக்கும்போது குற்றவாளி யாருன்னே தெரியுது, மூஞ்சி அங்கே தெரிஞ்சிருது இல்லைங்களா? இன்னொன்று இந்த மொபைல் ஃபோன் பெரிய பெரிய, இப்போ நான் ரயில்வே துறையினுடைய தலைவராக இருக்கும்போது சேலம், காட்பாடி, இந்த ஜோலார்பேட்டையிலலாம் தொடர்ந்து கொள்ளை. ட்ரெயினில் கொள்ளைன்னா ட்ரெயினில் போகிறதுக்கே பயப்படுவாங்க. இன்னைக்கு கொள்ளை, நாளைக்கு கொள்ளை, நாளைக்கு கொள்ளை, ஒரே நாள் 3 இடத்துல கொள்ளை, ஒரே கான்ஸ்டபிள். ஆனால் தொழில்நுட்பம் தெரிந்தவர் ஆச்சுங்களா, ஒரே போலீஸ் கான்ஸ்டபிள். அவர் 12 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சாருங்க. அதுக்கு பேர் டவர் டம்ப். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மொபைல் ஃபோனில் இந்த குறிப்பிட்ட கொள்ளை நடக்கும்போது மட்டும் அங்கே இருந்த மொபைல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த கொள்ளை கும்பல் மங்களூர்ல உட்காந்துருக்காங்க. திடீர்னு போனால் மங்களூர்ல இருக்காங்க, பிடிச்சி வந்தோம். ஸோ இந்த தொழில்நுட்பம் நமக்கு முதல்ல இதை பற்றி தெரிய வேண்டிய ஒரு கட்டாயம், அதை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை, முதல்ல ஒன்றும் புரியாத மாதிரி ஒன்று. ஆனால் அதுக்கு பிறகு அதை நம்ம தெரிந்து கொண்ட பிறகு இது ஒரு பெரிய கருவி நமக்கு. இட்ஸ் a big tool in our hands to detect cases. இப்பெல்லாம் கேஸ் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அதே வேளையில் இன்னைக்கு காவலர்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயமும் இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம கையில் இப்போ வந்திருக்கிற ஒரு குறிப்பிட்ட குற்றம், இந்த சைபர் குற்றம் என்பது, நீங்க சைபர் குற்றத்தை பத்தி எவ்வளவு தெரிஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை, இந்த மொபைல் போன்ல இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜி புரிஞ்சும் பிரயோஜனம் இல்லை, நீங்க குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. ஏன்னா சர்வதேச குற்றவாளிகள் வந்தாங்க. இந்த குற்றத்தை வியட்நாம், லாவோஸ், கம்போடியா, தாய்லாந்து, நைஜீரியா இது போன்ற நாடுகள்ல மிகப்பெரிய கம்பெனி மாதிரி வச்சுட்டுங்க நம்ம ஆட்களை பயன்படுத்தி ஒட்டுமொத்த பணத்தையும் மக்கள்கிட்ட இருந்து திருடி பல்வேறு விதத்துல, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை இருக்கிறான்னு சொல்லி ஏமாத்துறாங்க, உங்களுக்கு ஆதார் கார்டை இணைக்கணும் அதனால பேங்க் அக்கௌண்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி பேங்க் அக்கௌண்ட்ல ஒட்டுமொத்த பணத்தையும் எடுத்துட்டு போறாங்க. உங்கள்கிட்ட இருந்து ஏமாத்தின 5 லட்சம் ரூபா அப்படி 5 அக்கௌண்ட்டுக்கு போகும். அந்த 5 அக்கௌண்ட்ல இருந்து 500 அக்கௌண்ட்டுக்கு போகும். அப்படி அது கிரிப்டோ கரன்சியா மாறி நைஜீரியாவுக்கு போயிடும். இப்போ இந்த தமிழ்நாடு காவல்துறை போய் யாரை பிடிக்கும்? முதல்ல இந்த நம்பர், உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ண நம்பர் என்ன நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கே 1 வாரம் ஆகும். இன்னைக்கு அந்த அளவுக்கு வியாபிச்சு இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சி மூலம் தமிழ்நாட்டில் உள்ள 7.5 கோடி மக்கள், மொபைல் ஃபோன் பயன்படுத்தக்கூடிய மக்கள், இந்த மொபைல் ஃபோனில் ஒரு சின்ன மெசேஜ் கொடுத்து உங்கள் ஒட்டுமொத்த பணத்தையும் திட்டிட்டு போகிறதுக்கான ஆட்கள் உலக அளவிலும் இந்திய அளவிலும் இருக்கிறார்கள். எனவே ரொம்ப உஷாராக இருக்கணும். படித்தவங்களும் ஏமாறுறாங்க, பணக்காரங்களும் ஏமாறுறாங்க, ஒரு முறை ஏமாந்தவங்க திரும்ப ஏமாறுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு புதிய விதமான கொள்ளை ஐடியாவோட அவங்க வந்துட்டு இருக்காங்க. எப்படி டைம் மேனேஜ்மெண்ட்? நீங்க புக் எழுதி இருக்கிறீங்க, பிஏ ஆம்பிஷியஸ், ஐபிஎஸ் ஆகலாங்கிறதுக்கு, அப்புறம் ஹெல்த், ஹாப்பினஸ் அப்படின்னு நிறைய புக்ஸும் நீங்க எழுதியிருக்கீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி சார்? நேரம் தான் ஒரு மனிதனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சொத்து இல்லைங்களா? என்ன சொல்றாங்கன்னா, டைம் ஃப்ளைஸ், நேரம் பறக்கும், பட் யூ ஆர் த பைலட். ஆனா நீங்க தான் அந்த விமானத்தினுடைய ஓட்டுநர் இல்லைங்களா? நம்ம கண்ட்ரோல தான் இருக்கு. ஸோ நான் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் போய் நேரத்தை வீணடிக்க மாட்டேன். நேரத்தை கம்பைன் பண்ணிடுவேனுங்க. நான் முன்னாடி காவல்துறையில் ஒர்க் பண்ணும்போது கூட நான் சிதம்பரம் பக்கம் பாருன்னு வச்சுக்கோங்களேன். சிதம்பரத்துலேயே 6 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. 6ஐயும் பார்த்துட்டு வந்துடுவேன். இல்லாட்டி இன்னும் 6 நாள் தனித்தனியாக போகணும். ரொம்ப முக்கியமாக என்னுடைய தத்துவங்க, ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு எது முக்கியம், இந்த வாரம் எது முக்கியம், இந்த மாதம் எது முக்கியம், அதை பட்டியல் போடுவேன். அதை மட்டும் பண்ணிடுறதுங்க. ஸோ
தேவையில்லாத செய்யறதில்ல. நம்பர் 2, எது முக்கியமோ அதை முதல்ல செஞ்சிடறோம். அதே மாதிரி இன்னொன்னுங்க, நான் எப்படியும் காலையில் வந்து 5 மணிக்குள்ள எழுந்திரிச்சுவேன். எந்திரிச்சிட்டுங்க ஏதாவது ஒரு முக்கியமான வேலையை செஞ்சு முடிச்சிடுவேன். இப்போ எல்லாம் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு ஒன்று ஒரு நூல் படிப்பேன், இல்லாட்டி ஒரு 2 மணி நேரம் சைக்கிள் ஓட்டுவேன். ஆனா உங்ககிட்ட இருக்கிற அந்த சைக்கிளிங் பேஷன், நீங்க வந்து அதை ட்ரெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ஹாபி, மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு நிறைய பேர் போறத பார்க்க முடியுது. இப்ப அந்த சைக்கிளிங் பேஷன் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? ஓகே, இந்த மாதிரி நிறைய மக்கள் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிலர் என்கிட்டே சொல்லுவாங்க, சார் உங்களை பார்த்தா சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கிறோம், சைக்கிள் வாங்கினேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மன மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ இது ஒரு திட்டம் போட்டு வந்தது கிடையாது. நான் வந்து ஒரு வாட்டி கோயம்புத்தூரில் கமிஷனராக இருக்கும்போது டூர் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு டூர் ஒன்று இருக்குது. அது சென்னை சேர்ந்த சைக்கிளிஸ்ட் வந்து அப்போ தான் அவங்க தான் அந்த சைக்கிளிங்கை கொண்டு வர்றாங்க. டூர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒன்று. ராஜாராம் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தார். இவங்க எல்லாமே வசந்து, அவங்களும் நல்ல சிறந்த சைக்கிள் ஓட்டக்கூடிய வல்லுநர்கள். நீங்கள் வந்து பிளாக்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இதுதான் ஆரம்பம். ஸோ நான் சைக்கிள் வாங்கிட்டேங்க. அந்த சைக்கிள் வந்து 30,000 ரூபாய்க்கு ஒரு சைக்கிள் வாங்கினேன். வாங்கி ஓட்ட ஆரம்பித்தேன். அப்போ சொன்னாங்க, கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் சைக்கிள் ஓட்டுறாங்க, 38 கிலோமீட்டர்லாம் ஓட்டுறாங்க. அப்போ தான் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர். ஸோ அப்படி இப்படி கொஞ்சமாக ஓட்டி பார்த்தேங்க. அப்புறம் சென்னையில் மறுபடியும் எனக்கு வந்த பிறகு ஒரு முறை ஒரு 100 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டலாம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்காக சைக்கிள் எடுத்துகிட்டு போனேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, பட் ஓட்டி முடிச்சிட்டோம். அப்புறம் 100, 150, 200, 250, 300, 350 அப்படிலாம் சைக்கிள் ஓட்டிருந்தேன். திடீர்னு சொன்னாங்க, இந்த மாதிரி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சைக்கிள் ஓட்டுறாங்க, நீங்கள் வேற ரெடியா அப்படின்னு. சரி பாப்பா ஓட்டலாமே அப்படின்னு சொல்லி, நான் சுந்தர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய, அவர் என்னோட 10 வயசு அதிகம், சைக்கிள் ஓட்டுறதுல கில்லாடி. அவர் சுந்தர் சார்கிட்ட போய் நான் அந்த மாதிரி ஓட்டுறேன். அவர் சொன்னார், உங்க கூட ஓட்டுறவங்க எல்லாமே பயங்கர கில்லாடிகள், அவங்க 600 கிலோமீட்டர் சைக்கிள் நிறுத்தாமல் ஓட்டினவங்க, உன்னால் முடியுமா? நான் சொன்னேன், இப்போ ஓரளவுக்கு ஓட்டுறேன், 200, 300லாம் ஓட்டுறேன். ஆனால் இது வந்து 30 நாள் தொடர்ந்து ஓட்டணுங்க, சுற்றி வரணும். டெல்லியிலேருந்து, அதாவது காஷ்மீர், டெல்லி, ராஜஸ்தான், அப்புறம் சூரத், குஜராத், அப்புறம் மும்பை, அப்படியே பெங்களூரு சுற்றி வந்தோம், கேரளா போகணும். அப்படிங்கிற போது 4500 கிலோமீட்டர். நான் சொன்னேன், கஷ்டம்தான், பட் எனக்கு உடம்புல உயிர் இருந்ததுன்னா நான் ஓட்டிடுவேன் சார். அவர் கூட 4 நாள் கூட வந்து பார்த்தாரு, கூட ஓட்டி பார்த்தாரு, சரின்னு சொல்லி போனோம். ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய மன நிறைவையும் ஒரு தைரியத்தையும், இந்த 56 வயசுல கூட எனக்கு உடம்புக்கு அவ்வளவு பவர் இருக்கு, நம்ம ஒன்றும் வயசாகி போகலை அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைச்ச பிறகு வழக்கமாக நான் ரெகுலராக சைக்கிள் ஓட்ட ஆரம்பித்தேன். இது எனக்கு மகிழ்ச்சி தெரியுது. ஏன்னா அங்கே போகும்போது கூட ஓட்டுறவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, குழந்தைகள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த ஃபிட்னஸ்ங்கிறது டாக்டர்ஸே சொல்கிறாங்க, இந்த மாதிரி சைலேந்திர பாபு மாதிரி சைக்கிள் ஓட்டுங்க. அந்த ஹெல்த் ஃபிட்னஸ் ஃப்ரீக் வந்து இந்த பொசிஷன்ல இருக்கும்போதே உங்களுக்கு வந்துருச்சா, இல்ல அதுக்கப்புறம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்களா அதுக்கு தனியா? சார், நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போதே நான் சொன்ன, வீட்டில் வந்து தோட்ட வேலை பார்ப்பேன், விவசாய வேலை பார்ப்பேன், தென்னை மரத்தில் நானே ஏறுவேன், பயிரை விழுவேன், இதெல்லாம் பண்ணுவோம். பட் உடற்பயிற்சி ஓடுவோம் நல்லபடியாக, எல்லாம் சார் போட்டி போட்டு ஓடுவோம். எங்களுடைய விளையாட்டு விழாவில் வந்து எல்லாத்துலேயுமே கலந்து கொள்வோம். ஆனால் காலேஜ்லேயும் ஓரளவுக்கு பண்ணுவேனே தவிர பெரிய விளையாட்டு வீரன் கிடையாது. ஐபிஎஸ் சேர்ந்த பிறகு உங்களுக்கு ஓடணும், இந்த ஓடுறங்கிற பழக்கம் அப்போ தான் ஆரம்பிச்சது. ஸோ நான் வந்து எஸ்பியாக இருக்கும்போதும் 5 மாவட்டங்கள் எஸ்பியாக இருந்திருக்கேன். 5 மாவட்டங்கள், எல்லா இடத்துலையுமே காலையில் ஓடிடுவேன். கொஞ்சமாலாச்சும் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ஓடுவேன். ஆனால் இந்த தொழில் ரீதியான என்டியூரன்ஸ் ஸ்போர்ட்ஸ், அதாவது 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 30, 35, 40, 42 கிலோமீட்டர் ஓடுறது, சைக்கிளில் வந்து 100, 200, 300 கிலோமீட்டர் ஓட்டுறது, கடலில் 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் நீந்தது எல்லாமே எனக்கு 50 வயசுக்கு அப்புறம் தாங்க. நான் எல்லாம் 35 வயசுலலாம் இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு நான் வந்து சந்தேகப்பட்டது உண்டு. இன்னும் சொல்ல போனால் ஒரு 60 வயசுல, ஒரு 50 வயசுலாம் நிப்பாட்டிடலாம் நடக்கிறது ஓடுறதெல்லாம், அப்புறம் வந்து ரிட்டையர்மெண்ட் மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அது என்னுடைய பீக்கே இப்போ தான். செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி உங்களுக்கு இதுதான் பெட்டர் இன்னிங். ஒன்று சொல்லுவாங்க என்ன தெரியுங்களா, த செகண்ட் பார்ட் ஆஃப் த லைஃப் இஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் த லைஃப் ஃபார் விச் த ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் மேட். நமது வாழ்க்கையில 2ஆம் பகுதி என்பது மிக சிறந்த பகுதி. நிகழ்ச்சியோட நிறைவுல உங்களுடைய அடுத்த ட்ரீம், நீங்க நினைச்சதையெல்லாம் அடைய முடியாததையெல்லாம் உங்களை நீங்களே செதுக்கி செதுக்கி அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத உங்களோட ஹிஸ்டரியோட டிராவல் அப்படியே கேட்டுட்டு வரும்போது தெரியுது. அடுத்து இன்னும் செதுக்க வேண்டியதா ஏதாவது வச்சிருக்கீங்களா? அடுத்த ட்ரீம் என்ன இலக்கு வச்சிருக்கீங்க? மனதில் நல்ல கனவுகள் இருக்கு. சில எடுத்த காரியம் எல்லாம் நம்ம வெற்றிகரமா செஞ்சிருக்கிறோம். ஒரு முக்கியமான பெரிய பதவியில கூட நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிறந்த பணியாற்றி இருக்கிறோம். நம்ம கூட வேலை பார்த்தவங்க, நமக்கு மேலே இருந்தவங்க, பெரிய அதிகாரிகள்,
தமிழ்நாட்டுக்கே பெரிய ஆளுமைகள் அவங்கள்ட்ட எல்லாம் கூட நம்ம வேலை பார்த்துருக்கோம். ஸோ அந்த அனுபவம் இருக்கு. இப்போ வந்து இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை தரணும். ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியில வந்து அடித்தட்டு இருக்க மக்கள் அவங்களாலேயும் ஒரு சின்ன சாதனை பெரிய சாதனை பண்ண முடியும். நானே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற செய்தி, அதுக்கான கதைகள், அதுக்கான வழிமுறைகள், இதை வந்து அவங்கள நம்ப வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக நான் ஒரு பயிற்சியாளராக தான் இருக்கிறேன். சொல்லுவாங்க எல்லாரும் இந்த மாதிரி ஒரு சைலேந்திர பாபு பேச்சாளர், நீங்க கூட சொன்னீங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்கீங்க. பட் ஐ ஐடென்டிஃபை மை செல்ஃப் ஆஸ் த மோட்டிவேஷனல் ட்ரெய்னர். ஸோ தன்னம்பிக்கை பயிற்சியாளர்னு தான் என்ன நான் கூப்பிடுவேன். ஸோ ஆக்ஷன் தான் நமக்கு. இப்போ ஒரு இளைஞர்களுக்கு வந்து தைரியமாக ஒரு மேடையில் பேச தெரியலன்னா அவர்களை நம்ம எப்படி பயிற்சி கொடுக்கறது? பிள்ளைகளுக்கு வந்து ஆங்கிலம் வரவில்லை, நானே தமிழ் மீடியம் தான். இப்போ நான் புக்கில் எழுதுறது ஆங்கிலத்தில் தான் எழுதுறேன். நான் வந்து இப்போ ஒரு புக்கில் எழுதுறதா இருந்தா இப்போ எழுதிட்டு இருக்கேன், என்னுடைய கதையை எழுதுறேன், ஆங்கிலத்தில் தான் எழுதுறேன். ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் இங்கிலீஷ் தட் வே. ஸோ குழந்தைகளுக்கு வந்து ஒரு பிற மொழியை பேசக்கூடிய தைரியம், நம்ம செய்ய வேண்டிய முயற்சி, வெற்றிக்கான ரகசியங்கள், நமது மனதின் ஆற்றல், கிரிட்டிக்கல் திங்கிங், அதாவது நாம் வந்து ஒரு சிந்திக்கும் மனிதனாக, ஏமாளிகளாக இல்லாமல் ரேஷனல் திங்கிங் உள்ள இளைஞர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன். அதுக்கான என்னென்ன வாய்ப்புகள் வந்தாலும் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய சொந்த ஊர்லேயே, ஏன்னா என்னுடைய சொந்த ஊர் வந்து எனக்கு ரொம்ப பெரிய அளவில் ஒரு பெரிய தட்டில் ஒரு மிகப்பெரிய பரிசை கொடுத்துருக்கு இல்லைங்களா. நான், எனது பெற்றோர்கள், எனது உறவினர்கள், எனது நண்பர்கள், எனது சமுதாயம், எனது ஆசிரியர்கள், அவங்கெல்லாம் அந்த ஒரு இடத்துல இருந்து என்னை கொண்டு வந்து சென்னை வரைக்கும் வந்து ஒரு பெரிய பதவியில் உட்கார வச்சிருக்காங்க. அப்படிங்கிற போது நான் ஒரு அடிப்படை கேள்வி கேட்குறேன், நான் அந்த ஊருக்கு என்ன பண்ணேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து பிறந்து வளர்ந்தது எங்கள் குடும்ப வீடு. அது வந்து 100 ஆண்டுகளானது. அதில் 5 குடும்பங்களுக்கு பங்கு இருக்குது. ஆனால் காலப்போக்கில் நானும் எங்கள் சகோதரர்களும் அதை வாங்கிட்டோம். ஒரு போர்ஷனை வாங்கிட்டோம். அந்த வீடு இப்போ எனது பேரில் நான் வாங்கிட்டு, அங்கே நான் சின்ன வயதில் 5 வயதிலிருந்து தரையில் உட்கார்ந்து புத்தகத்தை படித்த அந்த வீட்டில் 5000 புத்தகங்களை கொண்டு வந்து அடுக்கி வச்சிருக்கேன், நூலகமாக்கி இருக்கிறேன். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட எனக்கு 600 புத்தகங்களை அனுப்பிச்சு கொடுத்துருந்தாரு, அடுக்கி வச்சிருக்கேன். அங்கே பிள்ளைகள் வந்து இலவசமாக வந்து பயிற்சி எடுக்கிறதுக்காக கம்ப்யூட்டர், இன்டர்நெட் வசதி பண்ணி கொடுத்துருக்குறேன். 2 நூலகர்களை நியமிச்சிருக்கிறேன். 30 நான் மியூசிக் இலவசமாக கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. அங்கே சுமார் 30-40 இளைஞர்கள் தினமும் வர்றாங்க. அவங்க கல்வி கற்றுட்டு இருக்காங்க. ஸோ சிந்திக்கும் மனிதர்கள்னு சொன்னேன் இல்லையா. ஸோ என்னை ஒரு சிந்திக்கும் மனிதனாக இந்த சமுதாயம் மாற்றிருக்கு. 1000 சிந்திக்கும் மனிதர்களை எங்கள் ஊரில், சுயமாக சிந்திக்கும் மனிதர்கள், தன்னம்பிக்கை மனிதர்கள், பிறருக்கு உதவி செய்யும் மனிதர்கள் அந்த ஊரில் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு மிஷன், ஒரு மேன் மேக்கிங் மிஷனில் ஈடுபட்டிருக்கேன். எங்கள் ஊரில் சுமார் இதுவரைக்கும் 100 பேர்களை, படிக்க இயலாத பிள்ளைகளை கல்லூரியில் சேர்த்து படிக்க வச்சுருக்கேன். இன்னும் 20 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இதுபோல் ஒரு சின்ன தொண்டையும் நான் என்னுடைய எதிர்கால திட்டத்தில் சேர்த்துருக்குறேன். நீங்கள் கேட்டீங்களா, நீங்கள் வாட் இஸ் தேர் இன் யுவர் மைண்ட், வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? அது ஒரு பெரிய கேள்வி இல்லைங்களா. நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு மிகப்பெரிய கேள்வி, நீங்கள் இந்த ஊருக்கு என்ன செஞ்சீங்க, நீங்கள் நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க, அப்படிதான் நீங்கள் கேள்வி கேட்டீங்க. இப்படிப்பட்ட என்னுடைய பொருளாதார எல்லைக்கு உட்பட்டு இப்படி ஒரு சின்ன காரியத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய பயணம் ஒரு அரசு பள்ளியில தொடங்கி தமிழ்நாடு அரசுடைய உயரிய பொறுப்புல இருந்ததற்கான உங்களுடைய பயணத்தை, அடுத்த கனவு இளைஞர்களை நோக்கி இளைஞர்களை தயார்படுத்துறதற்கான உங்களுடைய பெஸ்ட் இன்னிங்ஸ்ல நீங்க இருக்கிற நிறைவோட எங்க கிட்ட வந்து பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இந்த ஒரு சிறந்த வாய்ப்பை அளித்த நியூஸ் 7க்கும் சுகிர்தாவுக்கும் எனக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.